வணக்கம். தீபாவளி ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேசரி பார்க்க போகிறோம். கேசரி செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 150 கிராம் போல் ரவை எடுத்திருக்கேன், 150 கிராம் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன், நட்ஸ் முந்திரி பாதாம் திராட்சை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன், நெய் 30 ml எடுத்திருக்கேன், தண்ணி 1 கப் ரவைக்கு நம்ம 2 கப் இல்லைன்னா 2.5 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ கேசரி செய்கிற ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ஸோ பாத்திரம் சூடு இருந்தும் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எடுத்து நம்ம வறுத்து எடுத்து கொத்திக்கலாம். நெய் நல்லா சூடு வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நம்மளுக்கு நல்லா செவக்க வறுப்பத்திருச்சு. இப்போ நம்ம முந்திரியை எடுத்துடலாம். இப்போ நம்ம பாதாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். ஸோ பாதாமும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுமே நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெய் வைத்து எல்லா நட்ஸுமே வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவையை கொத்தி வறுக்கலாம். பாதாம் நம்மளுக்கு வறுப்பத்திருச்சு. இப்போ நம்ம பாதாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம உலர் திராட்சையை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். உலர் திராட்சை நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடுமே நம்ம எடுத்துடலாம். ஸோ பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். உலர் திராட்சை சேர்த்துடுமே டக்குன்னு எடுத்துடணும், இல்லை தீஞ்சிச்சுன்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும் நம்மளுக்கு. ஃபைனலாக இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம் நெய்யில். ஸோ ரவையை கேசரிக்கு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துடா நல்லா கம மணன்னு இருக்கும் நம்மளுக்கு கேசரி. ஸோ ரவையை நல்லா வறுக்கணும், மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரவையை நல்லா வறுத்து எடுத்தால் தான் நம்மளுக்கு கேசரி நல்லா அழகாக வரும் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி. ஸோ பாருங்கள், ரவை நம்மளுக்கு நல்லா வறுப்பத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரவையை வறுத்த அதே பாத்திரத்தை நம்ம பற்ற வச்சுருக்கோம். இந்த பாத்திரத்தில் நான் இன்னைக்கு 1 கப் ரவைக்கு 2லேருந்து 2.5 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் 2.5 கப் ஆட் பண்ணலாம் நம்ம. இப்போ நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். ரவையை மெஷர் பண்ண அதே கப்பில் நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு நம்ம தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஒயிட் கலராக கூட நீங்கள் கேசரி செஞ்சுருக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வறுத்து எடுத்து ரவையை தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம அத்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொத்திட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். மிதமான தீயில் வச்சுக்கணும் ரவையை சேர்க்கும் போது நம்ம. ஸோ பாருங்கள், கொஞ்சம் ரவையை சேர்க்குறோம், அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி விடுறோம். இதே போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து ஸ்டீர் பண்ணி விடலாம். இதே போல் நம்ம எல்லா ரவையும் நம்ம சேர்த்துடலாம். ஸோ நம்ம ரவையை ஆட் பண்ணியாச்சு, மிதமான தீயில் வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 ஏலக்காயும் நம்ம இந்த ரவை கூட சேர்த்துடலாம். ரவை நம்ம லம்சலர் அளவுக்கு நல்லா ஸ்டீர் பண்ணி விற்றதுக்கு அப்புறமா நம்ம ஏலக்காயை சேர்த்து நம்ம ஃபைனலாக நல்லா கலந்து விட்டுடணும். ஏலக்காயுடைய ஃப்ளேவர் கேசரிக்கு நல்லா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அரோமா கொடுக்கும். அதனால தான் நம்ம கேசரிக்கு ஏலக்காய் சேர்க்குறோம். ஸோ ரவை நம்மளுக்கு நல்லா வேகட்டும். ரவை வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். ரவை வேகிறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரையை சேர்த்தோம்னா ரவை வேகாது. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த தண்ணி வற்றி ரவை நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோ நேரம் மொத்தம் நம்ம வெயிட் பண்ணால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு மிதமான தீயில் 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆகும் ரவை நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெந்து வரத்துக்கு. ஸோ நம்ம 3 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் ரவை எவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு வெந்து வந்திருக்குன்னு.
3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மிதமான கீழே வச்சுட்டு இருந்தேன். ரவை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்க்கலாம். 150 கிராம் ரவைக்கு நான் வந்து இன்றைக்கி 150 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். இது சரியான இனிப்புக்கு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1க்கு 1.5 ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே வேணாம், ஏன்னா தெகுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1க்கு 1ன்ற ரேஷியோவில் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். மிதமான தீயிலே தான் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ சர்க்கரை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். சர்க்கரையும் இப்போ அந்த ரவை நம்ம ஆட் பண்ணதும் வந்து நல்லா ஒன்றோடு ஒன்று ஜெல்லாகி இனிப்பு வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கேசரிக்குள்ளே வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அவ்வளோ மொத்தம் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் வச்சா போதும். ஸோ 2 நிமிஷம் கழிஞ்சு வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு கேசரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்குன்னு. சர்க்கரை ஆட் பண்ணி 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் விடலாம். நம்ம எடுத்து வச்ச நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேசரியில் நெய் ஆட் பண்ணிட்டோம். நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் ரவையில். ஸோ இந்த கேசரிக்கு வந்து நெய்யோட மனம் வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாகவும் நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் நம்மளுக்கு. நெய் அதனால ஆட் பண்ணுறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 30 ml போல் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா 150 கிராம் ரவைக்கு. ஃபைனலாக இப்போ நம்ம முதலே வறுத்து எடுத்து வச்ச நட்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வறுத்து எடுத்த முந்திரி, உலர் திராட்சை, பாதாம் இது எல்லாமே வந்து நம்ம ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண இந்த கேசரியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். ஸோ சுவையான கேசரி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான கேசரி இந்த தீபாவளி ஸ்பெஷலில் உங்களுக்காக வேண்டி சேர்ந்து காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த கேசரியை இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இது போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.